அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024ல எக்ஸ்பெக்டட் ரவுண்ட் டீடைல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்க கட் ஆஃப் பாத்தீங்கன்னா எந்த ரவுண்ட்ல வரும், ரவுண்ட் 1ல வருமா, ரவுண்ட் 2ல வருமா, ரவுண்ட் 3ல வருமான்ற ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டட் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடா நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து சின்ன ஒரு கம்பேரிஷன் பார்க்கலாம். அதாவது போன வருஷம் டிஎன்ஏ 2023க்கும் டிஎன்ஏ 2022க்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க 3 ரவுண்டாக தான் கவுன்சிலிங் வைக்கிறாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் இருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான காலேஜஸ்லாம் சாய்ஸில் கொடுப்பீங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக நடக்காது இந்த சாய்ஸ் ஃபில்லிங். அவங்க வந்து கட் ஆஃப் மார்க் வச்சு ரேங்க் வச்சு பார்த்தீங்கன்னா பிரிச்சிருவாங்க. லைக் ரவுண்ட் 1லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த டேட்ல பண்ணணும், ரவுண்ட் 3ல இந்த டேட்ல பண்ணணும். ஸோ 2022லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ரவுண்டா நடந்துச்சு. ஸோ ரவுண்ட் 1ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? 14,523 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே போன வருஷம் 22,760. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது பாருங்க. அப்பனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 1ல வரதுனால இப்ப 200 கட் ஆஃப் ஒருத்தன் வச்சிருக்கான், நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 177, நான் லாஸ்ட் இயர் ஸ்டாட்ஸ் படியே பேசுறேன். நம்ம 2024 எக்ஸ்பெக்டட் டீடைல்ஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? நான் 177 வச்சிருக்கேன்னா உங்களாலேயும் அண்ணா யூனிவர்சிட்டி சிஎஸ்சி கொடுக்க முடியும், என்னாலுமே அண்ணா யூனிவர்சிட்டி சிஎஸ்சி கொடுக்க முடியும். அதே தான் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 22,760 பேருக்குமே பாத்தீங்கன்னா எல்லா சீட்டுமே அவைலபிளா இருக்கும். ஏன்னா ரவுண்ட் 1 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கோர்சஸ்லயுமே பாத்தீங்கன்னா சீட் அவைலபிளா இருக்கும். வேகன்சி பத்தி கவலைப்பட தேவையில்லை. வேற உங்களுக்கு போன வருஷம் வெறும் 14,000 பேர் தான். ரவுண்ட் 2 பாருங்க 31,000 தான். ஆனா இங்க ரவுண்ட் 2 64,000 பேர். அப்பனா என்ன அர்த்தம்னா நீங்க நல்லா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல கல்லூரி பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒழுங்கா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டாங்க, இல்ல ஆர்டர் ஆஃப் சாய்ஸஸ் பாத்தீங்கன்னா தப்பா பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து உங்களுக்கு தேவையான சாய்ஸஸ், நல்ல காலேஜ், நல்ல கோர்ஸ் எல்லாமே பக்காவான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல கல்லூரியில உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் டீடைல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ 2024 எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கிறக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ மொத்தம் 3 ரவுண்ட்ஸ் வந்து நடக்குது. ஸ்டார்ட் கட் ஆஃப் அண்ட் எண்ட் கட் ஆஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 200லேருந்து 175.5. ஸோ இந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் 1க்குள்ளே நீங்கள் வந்து என்டர் ஆவீங்க. ஸோ ரவுண்ட் 1ல என்டர் ஆகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஸோ ரவுண்ட் 2 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வருவாங்கன்னா, இந்த ரவுண்ட் 1 ஃபில் பண்ணிட்டு மிச்சம் இருக்குது பாத்தீங்களா சீட்ஸ், அந்த சீட்ஸை ரவுண்ட் 2 வந்து ஃபில் பண்ணுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இருப்பாங்க ரவுண்ட் 1ல ஒழுங்கா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டாங்க. ஸோ அவனும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள் தான், கவலைப்பட வேணாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 189 கட் ஆஃப் வச்சிருக்கேன். நான் ரவுண்ட் 1ல ஒழுங்காவே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணல. அப்படின்னா என்ன ரவுண்ட் 2க்கு போட்டுருவாங்க. ரவுண்ட் 2ல யார் பெரிய ஆளு? 189 வச்சிருக்கேன், நான் தான் பெரிய ஆளு. ஏன்னா ரவுண்ட் 2வோட ஸ்டார்டிங் கட் ஆஃபே 175. ஸோ எனக்கு போக தான் உங்களுக்கு, ஆனா நான் சாய்ஸ் ஃபில்லிங் மொக்கையா பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து. ஸோ ரவுண்ட் 2ல உங்களுக்கு இவ்வளோ ரேஞ்ச் வரதுனால நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 145லேருந்து டில் எண்ட். ஸோ 3rd and 4 அவங்க கிளப் பண்ணதுனால குறைவான கட் ஆஃப் வச்சிருந்தாலும் நீங்க நல்லா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல கல்லூரிகள்ல இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க காலேஜுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க, கோர்ஸ்க்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க, நல்ல காலேஜில் என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் எடுத்துருங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேச போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸை பற்றியுமே ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது உண்மையா பொய்யா, உண்மையிலே நல்ல காலேஜில் என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் எடுத்துடலாமா அப்படின்னு டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டீடைல்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ இருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நல்ல காலேஜெலாம் சர்ச் பண்ணுங்க, அதை விசிட் பண்ணுங்க. ஸோ என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து கொடுக்க இருக்கோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா.